السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. அருமையான நஜம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அருட்பார்வை உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது திடமான மனிதர். இன்றைக்கு நாம் உலகிலே திடமான மனிதர் யார் என்று கேட்டோம் என்று சொன்னால், தினமும் ஜிம்முக்கு போய் உடம்ப நல்ல ஒரு கட்டுமானமாக ஒரு திடகாத்திரமாக வச்சுருப்பாங்க பாருங்களேன். அந்த சிக்ஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி உடம்பை நல்ல கண்டிஷனாக வச்சுருக்கிறவங்க தான் திடமான மனிதர் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இதுபோல ஒரு திடமான ஒரு மனிதர், அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் பார்த்து கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இவர் மட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் வந்தால், போர் செய்ய வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய வலு, அவர் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கட்டுமானமான ஒரு திடம், இத்தகைய ஒரு நபர்களெல்லாம் நம்ம கூட போருக்கு வந்தாங்கன்னு சொன்னால் இலகுவாக வெற்றி அடைவதற்கு வழிவகை அமையாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவங்க போருக்கு வராமல் அந்த மனிதர் என்ன செய்கிறாங்க, தன் குடும்பத்தின் தேவைகளுக்காக வேண்டி வியாபார ரீதியாக வெளியே எங்கேயோ போகிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், விஷயம் தெரிந்த நபி அவர்கள் சொல்வார்கள், தன் சிறுவயது குழந்தைகளுக்காக வேண்டி உழைக்கச் செல்கிறார்கள் பாருங்க. தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சில தந்தைமார்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய உழைப்பை தன் பிள்ளைகளுக்காக வேண்டி அர்ப்பணிக்க செல்கிறார்கள் தெரியுமா. அதுவும் அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்ததற்கு சமம்தான். அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் சொன்ன வழியின் பிரகாரம் வாழ்ந்த அந்த படித்தரத்திலே அவரும் சேர்க்கப்படுவார். இப்போ உடம்பு திடகாத்திரமாக இருக்குது, அவர் போருக்கு தான் வந்து அந்த அல்லாஹினுடைய புறத்தில் அவர் உயர்ந்த சவாபை பெறணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. தான் பெற்ற பிள்ளைகளை நல்ல முறையில் வழிநடத்தி தன் பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளை எந்த ஒரு தகப்பன் சரியான முறையில் செய்து கொடுக்கிறானோ அந்த மனிதனுக்கும் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்ததற்குண்டான சவாபு கிடைக்கிறது என்பதை தான் இந்த இடத்துல நபி அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, உதாரணத்திற்கு ஒரு நிகழ்வை இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆய்வறிக்கை சொல்லப்படுகிறது. அதாவது அமெரிக்காவில் ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிற ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மதர்ஸ் டே அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் கொண்டாடப்படுகிறது. மே 9 அன்னையர் தினம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்தியாவில் கொண்டாடுகிறோம். அதுபோல் எல்லா நாடுகள்லையும் இருக்குது. அப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிறையில் இருக்கக்கூடிய அந்த சிறையின் வார்டன், நான் 25 ஆண்டு காலமாக இந்த சிறைச்சாலையில் வார்டனாக நான் இருக்கிறேன். இந்த சிறைச்சாலைகளிலிருந்து ஒவ்வொரு வருடமும் மதர்ஸ் டே அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால், இந்த சிறை கைதிகள் எல்லாம் தன்னுடைய தாயாருக்கு, தந்தையாருக்கு அல்ல, தாயாருக்காக வேண்டி வாழ்த்து மடல்களை வரவழைத்து தன்னுடைய வார்த்தைகளால் தன்னுடைய அன்பை வெளிக்காட்டும் முகமாக அதில் பதிவு செய்து தன்னுடைய தாயாருக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த நாட்டிலே ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் கொண்டாடப்படுகிறது. அந்த மதர்ஸ் டே அப்படிங்கிற கொண்டாடப்படுகிற சமயத்தில் சிறை கைதிகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட அந்த வாழ்த்து, அந்த அட்டைகள் இருக்கிறதே, அந்த வாழ்த்து கார்டு, அந்த கார்டுகள் பத்தாம போச்சான். தன் தாயாருக்கு வாழ்த்து மடல் கூறி அனுப்பக்கூடிய அந்த அட்டை பத்தாமல் போயிடுச்சு, போதாமல் ஆகிவிட்டன. அப்போ சிறை காவலர்கள் ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வரக்கூடிய சமயத்தில் நம்ம அதிகமாக கார்டுகளை வர வைத்து கைதிகளுக்கு கொடுக்கணும். கைதிகளுக்கு கொடுத்தோன்னு சொன்னால் அவங்க நிறைய என்ன செய்வாங்க, தன்னுடைய தந்தைமார்களுக்கும் வாழ்த்து செய்தி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி அதிகமான அட்டைகளை, கார்டுகளை வரவழைத்தார்களாம். ஆனால் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் யாரும் அதிகமாக
தன் தந்தையாருக்கு வாழ்த்து செய்தி அனுப்பவில்லை. அருமையானவர்களை, இங்கே எதற்காக வேண்டி இந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம் என்று சொன்னால், தாயின் மீது இருக்கக்கூடிய அன்பு, தன் தாயார் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் பெற்றெடுத்த தந்தையார் மீது இல்லாமல் ஏன் ஆகிறது? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? தந்தைமார்கள் தன் பிள்ளைகளை கடிந்து கொண்டு நடந்து கொள்வது, தன் பிள்ளைகளினுடைய தேவையை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, தன் பிள்ளைகளிடத்திலே கோபத்தை காட்டுவது, தன் பிள்ளைகளிடத்திலே வெறுப்பை காட்டுவது, ஆகையினால் அந்த பிள்ளைகள் இன்றைக்கு பாவச் செயல்களை புரிந்து சிறை கைதிகளாய் சிறையில் வாடுகிற நிலை ஏற்படுகிறது. அந்த தந்தை சரியான முறையில் வழிகாட்டி இருந்தால் அந்த பிள்ளைகள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்களா? அந்த தந்தை தன் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை, நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருந்தால், நண்பனாக, உற்ற தோழனாக தன் பிள்ளைகளிடத்திலே தந்தைமார்கள் நடந்து கொண்டிருந்தால் இந்த நிலை ஏற்படுமா? ஆகையினால்தான் பிள்ளைகளுக்காக வேண்டி நேரம் செலவழித்து, பிள்ளைகளுக்காக வேண்டி நேரங்கள் செலவழித்து, அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை புரிந்து, அந்த பிள்ளைகளுக்குண்டான குணத்தை புரிந்து, அவர்களிடத்திலே நல்ல பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய உண்மையான ஒரு தந்தை இருக்கிறார் என்று சொன்னால், அந்த தந்தை தான் திடமான தந்தையாக இருக்க முடியும், வலுவான தந்தையாக இருக்க முடியும் என்பதை நபி அவர்கள் போதித்து காட்டுகிறார்கள். ஆகையினால நாம் பெற்றெடுத்த நமது பிள்ளைகளிடத்திலே உண்மையான உறவை காட்டுகிற, நம்பிக்கையை ஊட்டுகிற தந்தையர்களாய் நாம் வாழ்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.